தன்னை கொல்ல சதி நடப்பதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் தீ விபத்திற்கு நாசவேலை காரணம் அல்ல என டிஜிபி விளக்கம் அளித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் ஏடிஜிபி அலுவலகத்தில் தீ விபத்து ஒன்று நடந்தது. குறிப்பாக ஏடிஜிபியாக கல்பனா நாயக் அந்த காலகட்டத்தில் பணியில் இருந்திருந்தார். ஆனால் அவர் பணிக்கு வரதுக்கு முன்பாக அந்த தீ விபத்து என்பது நடைபெற்றது. இது தொடர்பாக எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை மேற்கொண்டார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு திடீர் திருப்பமாக ஏடிஜிபியாக இருந்த கல்பனா நாயக் ஒரு பரபரப்பான புகார் ஒன்றை தமிழக டிஜிபிக்கும் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளருக்கு அனுப்பியிருந்தார். அதில் தான் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் உள்ள விதிமீறல்கள் தொடர்பாக வெளிக்கொண்டு வந்தன் காரணமாக தன்னை கொல்ல சதி நடந்திருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக கூறி ஒரு பரபரப்பு புகார் ஒன்றை அதில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக முறையான விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் எனவும் அந்த கோரிக்கையில் அந்த புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தமிழக காவல்துறை தரப்பில் சென்னை காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கூறி தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்தார். அந்த அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு இந்த வழக்கு என்பது மாற்றப்பட்டது. எழும்பூரில் இருந்து மாற்றப்பட்ட இந்த வழக்கு என்பது காவல் நிலையத்திலிருந்து மாற்றப்பட்ட வழக்கு கூடுதல் துணை ஆணையர் தலைமையில் விரிவாக நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாக வந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக தமிழக காவல்துறை ஒரு விரிவான விளக்கத்தை தந்திருக்கிறது. அந்த விளக்கம் என்னவென்றால், இந்த வழக்கு சிசிபியில் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் கூடுதல் துணை ஆணையர் தலைமையிலான இந்த அதிகாரிகள் விசாரணையில் 31 சாட்சியங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த அன்றே மின்துறை சார்ந்த ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர், தடயவியல் நிபுணர்கள் உள்ளிட்ட அனைவருமே சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதாகவும், இதுபோன்று 31 நிபுணர்கள் மற்றும் தொடர்புடைய நபர்களிடம் விசாரணை என்பது அறிக்கை பெறப்பட்டதாகவும், இவற்றை அனைத்தும் ஆய்வு செய்து பார்த்ததாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏதேனும் கொல்ல சதி திட்டம் நடந்திருக்கிறதா, அதாவது எரியும் தன்மை கொண்ட பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு அந்த தீ வைப்பு சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறதா என்று வேதியியல் பூர்வமான ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதிலும் அதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை எனவும், இதிலிருந்து ஏடிஜிபி கல்பனா நாயக்கை தீ வைத்து கொல்லும் வகையிலான அந்த சதி என்பது நடைபெறவில்லை என்பது இந்த விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.